என் தங்கப்பிள்ளையே, பல இன்னல்களுக்கு மத்தியில் இன்றைய இந்த திருவோணத்தினுடைய திங்கள் கிழமையில் என் குழந்தை உன்னுடைய மனதை மகிழ்விக்கும் விதமாக இரட்டிப்பு நற்செய்தி உன்னை தேடி வந்திருக்கின்றது. ஒரு நல்ல செய்தி கிடைத்தாலே போதும் என்று நினைக்கின்ற என் பிள்ளைக்கு இன்று இந்த தாயானவள் 2 நல்ல செய்தியை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் என்பது திடீரென்று ஒரு நாள் மிக பெரிய அளவில் நடந்தே தீரும். அதற்குரிய அத்தனை வேலைகளும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. நீயும் அதற்கு ஏற்றாற்போல உன்னை தயார்படுத்தி கொள்ள தொடங்கிவிட்டாய். அதனால் என் குழந்தை, இனிமேல் உனக்கு நல்ல செய்தி எப்பொழுதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கத்தான் செய்யும். ஏதேனும் கஷ்டமான செயல்கள் நடந்தால் கூட அந்த நல்ல செய்தி உன்னை வந்து சேர்வதற்கான முதலாவது படி இதுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, தலை முழுக்க அறிவோ, கை நிறைய பணமோ, வாய் நிறைய பேச்சோ இங்கு யாருக்கும் தேவையும் இல்லை. அது உதவப் போவதும் இல்லை. இதயம் முழுக்க அன்பும், அன்பை கேட்கும் காதுகளும், அரவணைக்கும் கைகளும் தான் இங்கு நிச்சயமாக எல்லோருக்கும் அதிகமான தேவையில் முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த தேவை யாருக்கு நிறைவேறுகின்றதோ அவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் மிகுந்த பாக்கியத்தை பெற்றவர்கள். உண்மையான அன்பு கிடைப்பது என்பது இங்கே எல்லோருக்கும் ஒரு நிறைவேறாத ஆசையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லோருடைய தேவைகளும் இன்று இந்த அன்பை நோக்கித்தான் பயணித்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவுதான் இதை நாம் தேவையில்லாத வேலை என்று சொன்னாலும் உனக்கே தெரியும், ஒரு உண்மையான அன்பு ஒன்று நம்மோடு இருந்தால் நம் வாழ்க்கை எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருக்கும் என்பது. இந்த அன்பினை பெறுவதற்கு இங்கே எல்லோருக்கும் தேவையான தகுதி ஒன்றே ஒன்றுதான். உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் ஒருவரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஒற்றை தகுதி இருந்துவிட்டால் போதும், உண்மையான அன்பினை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தவர்களிடத்திலிருந்து நீ எதிர்பார்க்கின்ற அந்த நம்பிக்கையையும் உண்மைத்தன்மையையும் நீ அவர்களுக்கு காட்டுவாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லதாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, கடினமான பாதை எப்பொழுதும் ஒரு அழகான இடத்தை நோக்கி உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. பாதைகள் கடினமாக இருக்கலாம், ஆனால் அதன் முடிவு என்பது உனக்கு ஒரு அழகான இடத்தில் நின்று கொண்டிருக்கும். அதனால் நாளை அந்த இடத்தை நோக்கி செல்வதை நினைத்து மனமகிழ்ச்சி அடைந்து கொண்டே செல்வாயானால் செல்கின்ற பாதையில் எதுவுமே உனக்கு கஷ்டமாக இருக்காது. தேடும் பொழுதெல்லாம் சிலருக்கு நீ எளிதாக கிடைத்து விடுகின்றாய். ஏனென்றால் உன்னுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் நீ அவர்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய். உன்னுடையது உண்மையான அன்பு, ஆனால் அவர்களுடையது தேவைக்கு மட்டுமே உன்னை தேடப்படக்கூடிய அன்பு. இதையெல்லாம் நீ சற்று கவனமாக புரிந்து கொண்டு நடக்கும் பட்சத்தில் ஏமாற்றங்களோ தோல்விகளோ வாழ்க்கையில் உனக்கு வராமல் உன்னை நீ பார்த்து கொள்ளலாம். என் பிள்ளையே, அவமானம், ஏமாற்றம், துன்பம், தோல்வி, வருத்தம், கஷ்டம், கவலை இவை அனைத்தும் போக மீதமுள்ளதுதான் இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இவை எல்லாவற்றையும் கடந்து இந்த மகிழ்ச்சியை தேடி நீ ஓடிக்கொண்டிருக்க வேண்டுமே தவிர மீண்டும் இந்த அவமானத்தையும், இந்த ஏமாற்றத்தையும், துன்பத்தையும், தோல்வியையும், பட்ட கஷ்டத்தையும், நீ அடைந்த வருத்தத்தையும் நினைத்து கொண்டிருக்க கூடாது. என் பிள்ளை, எப்பொழுதும் உன்னை நீ கட்டுப்படுத்தி வைத்து கொள்ள பழகு. அதிலும் குறிப்பாக உன்னுடைய கோபத்தை நீ கட்டுப்படுத்த வேண்டும். இதுவெல்லாம் வெறும் வார்த்தைகளாக மட்டுமே வாழ்க்கையில் இருந்துவிட்டு செல்ல வேண்டிய விஷயங்கள். கோபங்கள் அதிகமாகும் பட்சத்தில் வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் என்பதே நம்மை அறியாமல் செய்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, பிடித்த விஷயங்களை பிடித்தவர்களிடத்தில்தான் எதிர்பார்க்க முடியும். அது அன்பு என்று மட்டுமல்ல,
எதுவாக இருந்தாலுமே பிடித்தவர்களிடத்தில்தான் அதை நீ எதிர்பார்க்க முடியும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்கின்ற சில உறவுகள் உனக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உறவுகள் உன் வாழ்க்கையில் இருந்தால் அவர்களை நீ பொக்கிஷமாக பார்த்து பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இன்னொருவருக்காக நீ விட்டுவிடக்கூடாது. அப்படி நீ விட்டுவிட நேர்ந்தால் நிச்சயமாக நீதான் உன் வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை தொலைக்கிறாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சில மனிதர்கள் இருக்கின்றார்கள். என்ன தெரியுமா? ஒன்றை விட இன்னொன்று சற்று அதிகமாக தெரிகிறது என்றால் உடனே அதன் பக்கம் ஓடி சென்று விடுவார்கள். அவர்களுக்கு தன் கையில் இருந்ததுதான் பொக்கிஷம் என்று தெரியாமல் போய்விடுகின்றது. அதை இன்னொருவருக்கு கொடுத்துவிட்டு தான் வேறொன்றை தேடி செல்கின்றார்கள். ஆனால் எதை விட்டு கொடுத்தார்களோ அதன் நிலைமைதான் இன்று நன்றாக இருக்கும். இவர்கள் தான் செய்த தவறை உணரும் நேரம் அந்த விஷயம் மீண்டும் அவர்கள் கைகளுக்கு வந்து சேரவே சேராது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னிடத்தில் இருக்கின்ற விஷயம் உத்தமமானது, உன்னதமானது என்பதனை உணர்ந்து கொண்டு அதை நீ சந்தோஷமாக வைத்திருக்க பழகு. என் பிள்ளையே, வாழ்க்கையில் நல்ல செய்தியை எதிர்பார்க்கின்ற என் குழந்தை, உன்னிடத்தில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை எப்பொழுதுமே நீ விட்டுவிட நினைக்காதே. என் குழந்தை, உன்னிடத்தில் நீ மற்றவர்களிடத்தில் இருந்து எந்த ஒரு நல்ல விஷயம் கிடைத்தாலும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனம் இருக்கிறது என்றால் நீ முட்டாளிடத்தில் இருந்து கூட நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். அப்படி ஒரு மனது உன்னிடத்தில் இல்லை என்றால் இவர்கள் யார் நமக்கு கற்று தருவது என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருக்குமானால் என் பிள்ளையே, நிச்சயமாக எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவர்களிடத்தில் இருந்து கூட உன்னால் நிச்சயமாக எந்த ஒரு பாடத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது என்பதனை புரிந்து கொள். இன்று என் பிள்ளை எதை கற்றுக்கொண்டாய் என்று இன்று இரவு நேரத்தில் உன் அம்மா என்னிடத்தில் நீ சொல்ல வேண்டும். என்ன விஷயம் உன்னை சுற்றி நடந்தாலும் அதிலிருந்து நீ ஒரு பாடத்தை நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற சூழ்நிலைகளை நீ சரியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் நிச்சயமாக உனக்கு இருக்கின்றது. அதை நீ புரிந்து கொள்ளும் பட்சத்தில் நல்ல செய்தியை நீ எங்கும் தேடி அலைய வேண்டியது கிடையாது. நல்ல செய்தி உன்னை தேடி தானாகவே வந்து சேரும். ஆசைதான் வளர்ச்சியினுடைய தொடக்க புள்ளி. சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற ஆசைதான் இங்கே எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்களை உருவாக்கி இருக்கின்றது. எதற்காக ஆசைப்படுகின்றோம், எதை நோக்கி உன்னுடைய ஆசை இருக்கின்றது என்பதை பொறுத்து நிச்சயமாக அது நியாயமானதாக மாறிவிடும். என் பிள்ளையே, ஒவ்வொரு மனிதனும் உனக்கு வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள். நீ பார்க்கும் பார்வையில் எல்லாமே உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். ஒருவர் நல்லபடியாக நடந்து கொள்கிறார் என்றால் இப்படியும் ஒரு மனிதர் என்று இருக்கிறார்கள் என்பதனை நீ கற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் ஒருவர் தவறுகளை செய்கிறார் என்றால், உனக்கு துரோகத்தை செய்கிறார்கள் என்றால் அதுவும் உனக்கு கிடைக்கின்ற ஒரு பாடம்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். இப்படி ஒவ்வொரு மனிதரையும் நீ வித்தியாசமாக பார்க்காமல் எல்லோரிடத்திலும் இருந்து நமக்கு ஒரு பாடம் கிடைக்கின்றது என்று எண்ணிப்பார். நிச்சயமாக இன்னும் வித்தியாசமான மனிதர்களை எல்லாம் சந்திக்க நீ ஆர்வமாக மாறிவிடுவாய். தற்போது இருக்கும் நிலையிலிருந்து நீ விரும்பும் நிலைக்கு வர வேண்டும் என்றால் முயற்சி செய்யும் பொழுது உன் எதிர்படக்கூடிய அத்தனைய போராட்டங்களையும் நீ வென்று காட்ட வேண்டும். அதுதான் உனக்கான வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, பிரச்சனையை சந்திக்கும் பொழுதெல்லாம் இதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதே. அதுதான் வாழ்க்கையின் வளைவான ஒரு இடம், அவ்வளவுதான் என்பதனை நீ புரிந்து கொள். பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் நீ நேராக சென்று கொண்டிருக்கின்ற பாதையில் உனக்கான ஒரு வளைவு. இந்த வளைவை கடந்து நீ செல்லும் பொழுது மீண்டும் ஒரு நேரான பாதை உனக்கு கிடைக்கும். இப்படி எத்தனை வளைவுகளை கடந்து செல்கின்றாயோ அதை பொறுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி வெற்றியை நோக்கி என் பிள்ளை நீ சென்று கொண்டிருப்பாய் என்பதனை மறந்து விடாதே.
எண்ணாதே. எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம் இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்து விட்டேன். இனிமேல் எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. நீ எதிர்பார்க்கின்ற நல்ல செய்திகள் எல்லாமே உன்னை மெதுமெதுவாக தேடி வரும். நல்ல நேரத்தில் இந்த வராகியை சந்தித்த உனக்கு இந்த தாயானவள் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.